தோளில் பச்சை துண்டு போட்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் தாங்கள் அல்ல என தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லா வகையிலும் விவசாயத்திற்கு துரோகம் செய்தது அதிமுக என விமர்சித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த விஜயமங்கலத்தில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவு பெற்ற பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் தோளில் பச்சை துண்டு போட்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் தாங்கள் அல்ல என அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார். பயிர்களுக்கு நடுவே களைகள் நுழைக்கும் என்பது விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட களையாதான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு. எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது. வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அது போன்ற களைகள் நாட்டிலிருந்து மொத்தமாக களையப்படணும். பயிர்களுக்கு நடுவே வரும் களைகளைப் போல கடந்த அதிமுக ஆட்சி இருந்ததாக குற்றஞ்சாட்டிய முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் திராவிட மாடல் அரசின் 2.0 தொடரும் என்றார். தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் ஆளா துணை நிற்கிறவங்க நாங்கள். கடந்த ஆட்சியில் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு. உழவர்களுடைய உரிமையை பறிக்க முயன்ற 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் வெயிலையும் மழையிலையும் விவசாயிகள் போராடி அடக்குமுறையை எதிர்கொண்டப்போ கூச்சமே இல்லாமல் அந்த சட்டங்களை ஆதரித்து பேசி பச்சை துரோகம் செஞ்சவங்க தான் அவங்க. இதனிடையே பொதுமக்களிடம் மனுக்கள் வாங்குவதில் கூட திமுக அரசு விளம்பரம் தேடுவதாக விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் மு க ஸ்டாலினின் புதிய கோரிக்கை மனு நாடகம் அரங்கேறி இருப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் பொதுமக்களிடம் மனுக்களை பெறுவதற்கு கூட பல்வேறு பெயர்களை சூட்டி திமுக அரசு ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வரின் முகவரித்துறை, உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா என பல்வேறு பெயர்களை சூட்டி கோரிக்கை மனுக்களை பெற்று தமிழக மக்களை ஏமாற்றியதுதான் மிச்சம் என விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது புகார் பெட்டி மூலம் மனுக்களை வாங்கி சாவியை தொலைத்துவிட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதை மனதில் கொண்டு இல்லந்தோறும் நேரில் சென்று கோரிக்கை மனுக்களை பெறும் திட்டமிட்ட நாடகத்தை அரங்கேற்ற உள்ளதாக இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக திறனின்மையால் தமிழ்நாட்டு மக்கள் தலையில் பல்வேறு சுமைகளை திமுக அரசு சுமத்தி இருப்பதாகவும் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். ஒரே திட்டத்திற்கு பல்வேறு பெயர்களை சூட்டி ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தால் தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.